ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இது வீடியோவில் என்ன காமிக்கிறேன்னா, இது வந்து என்ன சுவிட்ச் பாக்ஸ்னால், ஒரு ட்ரில்லிங் மிஷின் வந்து இருக்குது. ஹை ஸ்பீடு மிஷின். அந்த மிஷினை வந்து ஸ்லோ ஸ்பீட் மிஷினாக எப்படி மாற்றுறது, மிஷின்லேயே வந்து ஹை ஸ்பீடு ஸ்லோ ஸ்பீடுன்னு இருக்கும். சுவிட்சை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து என் மிஷினில் இல்லை. அதை வந்து மேனுவலாக எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, அப்படி எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம செஞ்ச வீடியோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சா அப்படி இல்லையா அப்படின்றத வீடியோவோட எண்டில் தெரியும். இப்போ வந்து செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னா, ஒரு 4 மாடல் பாக்ஸு, ஓப்பன் பாக்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 6 ஆம் சுவிட்சு, 6 ஆம் சாக்கெட்டு, ஒரு ரெகுலேட்ரு, ஒரு ட்ரில்லிங் மிஷினு. இது மட்டும் தான் தேவை. இது எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து சாக்கெட்டு போட்டேன். அதுக்கடுத்து 6 ஆம் சுவிட்சு, ஒரு ரெகுலேட்ரு, இதை மூணையும் வச்சு நம்ம வந்து அந்த பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து நம்ம வந்து பாக்ஸை வந்து பின்னாடி திருப்பிக்கணும். பின்னாடி திருப்பிட்டு பாக்ஸில் வந்து ரெகுலேட்ரு பின்னாடி திருப்பினோம்னா ரெகுலேட்ரு, சுவிட்சு, சாக்கெட்டு இந்த ஆர்டரில் வரும். இப்போ வந்து எப்படி கனெக்ஷன் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது கனெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன வேணும்னா, ஒரு பெட்டு வயர் தேவை. அந்த பெட்டு வயரை வந்து சுவிட்சிலேருந்து ரெகுலேட்டருக்கு போகும். இப்போ எப்படி கனெக்ஷன்னா, சுவிட்சிலேருந்து நம்ம சாக்கெட்டை கொடுப்போம் நார்மலாக. இப்போ வந்து சாக்கெட்டை கொடுக்காம சுவிட்சிலேருந்து டைரெக்டாக வந்து ரெகுலேட்டருக்கு போகும். ரெகுலேட்டர்லேருந்து போகிற வயர் தான் வந்து டைரெக்டாக சாக்கெட்டுக்கு போகும். இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னா, மேலே வந்து சுவிட்சில் வந்து 2 பின் இருக்கும். மேல் பின்னில் வந்து நம்ம வந்து சுவிட்சிலேருந்து அவுட்டார் லைன் எடுக்கணும். கீழ் பின்னில் வந்து சப்ளைலேருந்து வர்ற வயரை தூக்கி சுவிட்சோட கீழ் பின்னில் கொடுத்துடணும். அடுத்து சுவிட்சு மேலேருந்து போகிற பின்னை தூக்கி ரெகுலேட்டர்லேருந்து போகிற ஒரு வயரில் கொடுத்துடணும். அடுத்து ரெகுலேட்டர்லேருந்து போகிற இன்னொரு வயரை தூக்கி சாக்கெட்டோட லைனில் எல்லுன்னு போட்டுக்க ஒரு பாயிண்டில் கொடுத்துடணும். அது எல்லுன்றது வந்து சுவிட்சை வந்து ஃப்ரண்ட் சைடு வச்சு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வரும். அதே சுவிட்சை வந்து பின்னாடி திருப்பி வச்சு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வரும். இப்போ பண்ணுறது மாதிரியே நம்ம பண்ணுறது மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. கனெக்ஷன் வந்து இதான் கனெக்ஷனு. மாற்றி கொடுத்துடாதீங்க. மாற்றி கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. இப்போ எல்லாம் பண்ணியாச்சு. கனெக்ஷன்லாம் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், ரெட் வயர் வந்து சுவிட்சுக்கு கீழே வரும். பிளாக் வயர் வந்து சாக்கெட்டுக்கு ரைட் சைடு வரும். ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வரும். பேக் சைடு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வரும். இதே ஆர்டர்லேயே கொடுத்துடணும். அடுத்து வந்து எல்லாம் கனெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பின் டாப்பை வந்து மாட்டிக்க வேண்டியதான். திருப்பின் டாப்பை வந்து 2 வயர் வரும். திருப்பின் டாப்பில் வந்து இந்த கேபிள் 2 கோர் கேபிள்லேருந்து போகிற 2 வயரை வந்து ரைட் சைடு வந்து டாப்போட ஃப்ரண்ட் சைடில் எல்லில் வந்து ரெட் வயரும் என்னென்னு போட்டிருக்கல வந்து பிளாக் வயரும் கொடுத்து நம்ம வந்து வயரை ஸ்க்ரூ ஏற்றிக்கலாம். ஏற்றிட்டு ஃபுல் டைட்டாக வச்சிட வேண்டியதான். வச்சாச்சு. லூஸ் கனெக்ட் இருந்துச்சுன்னா வந்து கனெக்ஷன் வந்து நமக்கு வந்து விட்டு விட்டு வரும். ஃபுல் டைட்டாக மாட்டிடுவோம். இது எதுக்கு பண்ணதுன்னா, ஒரு ஸ்லோ ஸ்பீடு மிஷினை வந்து ஹை ஸ்பீடு மிஷினை வந்து ஸ்லோ ஸ்பீடு மிஷினாக மாற்றுறதுக்காக பண்ணது. ஆனால் இது வந்து நம்ம பண்ணது வந்து சரியாக வரல. இந்த மெத்தடு வந்து நம்ம வந்து புது மிஷின் வாங்காமல் இந்த மாதிரி பண்ணி மேனுவலாக ரெடி பண்ணுவோம் அப்படின்றக்காக ரெடி பண்ணது. ஆனால் இது சரியாக வரல. தயவுசெய்து யாரும் வந்து இது ட்ரை பண்ணி பார்க்க வேணாம். இது வந்து நம்ம மிஷின்லேருந்து வர்ற மேனுவலாக வர்றது தான் வந்து நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நம்மளாக வந்து ஓனாக ரெடி பண்ணுறது வந்து அந்தளவுக்கு சரியாக வரல. அதனால் வந்து யாரும் ட்ரை பண்ணி பார்க்க வேணாம். அவங்க சொன்னது வீடியோவில் சொன்னது வந்து ஒரு சுத்தமான ஒரு பொய் அது. அதனால் வந்து சக்ஸஸ் ஆகலை. நம்மளும் வந்து இதே போல் வந்து ட்ரை பண்ணி பார்க்க வேணாம். நான் ஒரு அவேர்னஸ்க்காக செஞ்சு சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக பண்ணேன். ஆனால் சக்ஸஸ் ஆகலை. மிஷின் ஃபுல் டார்க் கொடுத்தோடனே அது கட் ஆகிடுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ரெக்ஸ்மன் டெக்னாலஜி சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.